வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் விகாரி தமிழ் புத்தாண்டுக்குரிய ராசி பலன்களை மதிப்பிற்குரிய கன்னிராசி அன்பர்களுக்கு காணவிருக்கின்றோம். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, எப்பொழுதும் தெளிவான சிந்தனையும் சந்தோஷமான மனநிலையும் கொண்டவர்கள் நீங்கள். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்றும் அவர்களுக்கு ஒரு சிறு பிரச்சனை என்றால் தகுந்த ஆலோசனை கூறுவதிலும் உங்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. எப்பொழுதும் எங்கும் நீங்கள் இருக்கின்ற இடமாகப்பட்டது மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, பொதுவாக ஒரு ஆண்டு பலன்களை நாம் முக்கியமாக அதற்குரிய ஆண்டுக்கோள்கள் எவ்வாறு இருக்கிறது அந்த ஆண்டை பொறுத்தவரை என்பதில் கவனத்திலும் முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த விகாரி ஆண்டிலே உங்களுக்கு ஆண்டுக்கோள்களான சனி, குரு ஆகியோர் சாதகமான நிலையில் இல்லை என்றே எடுத்துக்கொள்ளலாம். குருவாகப்பட்டவர் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 2019 வரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். பொதுவாக கோச்சார ரீதியாக 3ஆம் இடத்தில் குரு அமர்வது சிறப்பில்லை என்றாலும் அவர் பார்வை செய்கின்ற இடங்களைத்தான் மிகவும் பலப்படுத்துவார். குரு இருக்கின்ற இடம் பார்க்கின்ற இடம் சுபிட்சம் பெறும் என்பதே ஜோதிட விதி. அப்படி பார்க்கின்ற பொழுது குருவாகப்பட்டவருடைய பார்வை 5, 7, 9 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் என்கின்ற இடத்தை பார்க்கிறார். நட்பு வட்டாரங்களால் கூட்டு தொழில் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் மிக சிறந்த சாதகமான ஒரு நிலையாக இருக்கும். நீங்கள் யாருக்கு உதவி செய்தாலும் அவர்கள் வளம் பெறுவார்கள். உங்களுடைய ஆலோசனையை பெறுகின்றவர்கள் மிகவும் ஏற்றம் பெறுவார்கள். இவை நிதர்சனமான உண்மையாக 5ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற குருவால் குரு அருள் திரு அருளாக உங்களுக்கும் உங்களுடைய சுற்றத்தார், உறவினர்கள், நண்பர்களுக்கும் உதவிகள் கிடைக்கப்பெறும். மேலும் குரு 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதும் இந்த விகாரி ஆண்டிலே நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை பாக்கியத்துக்கு எந்த விதத்திலும் குறைவு இருக்காது. ஏதாவது ஒரு வகையிலே தனவரவாகப்பட்டது திருப்திகரமாகவும், யாரிடமும் கடன் வாங்கக்கூட நிலையில்லாத ஒரு நிலையாக, கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படாது. கொடுத்தீங்களால் யாருக்குன்னா ஜாமீன் போட்டீர்கள் என்றால் அவற்றால் நீங்கள் பிரச்சனையில் தான் சந்திக்க வேண்டி வரும். எனவே பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு மிக சிறந்த யோகத்தை எல்லாம் கொடுப்பார். மேலும் குருவுடைய 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அவர் உச்சம் பெறுகின்ற வீடான கடகத்தை, தான் ஆட்சி பெறுகின்ற வீடான மீனத்தையும் உச்சம் பெறுகின்ற வீடான கடகத்தையும் பார்வை செய்வது. எனவே லாபஸ்தானத்தை பார்வை செய்கின்ற அமைப்பிலே எல்லாவற்றிலும் உங்களுக்கு நல்ல திருப்திகரமான லாபங்கள் அமையும். இவையெல்லாம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை. நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு பயிற்சியாகிறார். அது அவருடைய சொந்த வீடு, ஆட்சி பெறுகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது குரு கேதுவோடு சேர்க்கை பெறுவது மிக சிறந்த ஒரு யோகத்தையும், தொழில் வரவு, தொழில் உத்தியோகம் இவற்றிலெல்லாம் மிகப்பெரிய ஏற்றம், வியாபாரத்தில் இதுவரை இருந்த மந்த நிலையெல்லாம் விலகி மிக சிறந்த வியாபார அபிவிருத்தி செய்யக்கூடிய நிலை இருக்கும். எப்படி எனில், பொதுவாக குருவும் கேதுவும் சேர்க்கை பெறுவது கேல யோகம் என்பார்கள். அது கோடீஸ்வர யோகம் என்றும் அழைக்கப்படுகின்றது. அதுவும் ஆட்சியாக இருக்கின்ற குரு கேதுவோடு சேர்க்கை பெறுவது மிக சிறப்பான ஒரு அமைப்பை நீங்கள் பெறுகிறீர்கள். 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு சுக அமைப்பிலே, உடல்நலத்திலே நல்ல ஆரோக்கியத்தையும் மேன்மையும் கொடுப்பார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரை சனியோடியும் குரு சேர்க்கை பெறுவதனால் சற்று அசதியும் கொடுப்பார், சோர்வையும் கொடுப்பார். இவை செய்யலாமா என்பதில் சிறு தடுமாற்றத்தையும் கொடுப்பார். இவையெல்லாம் சனி பயிற்சிக்கு பிறகு சரியாகி சீராகி மிக சிறந்த நல்ல யோக பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது குருவாகப்பட்டவர் கேதுவோடு சேர்க்கை பெற்று குரு பார்வை என்று குருவோடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். சமூகத்திலே அந்தஸ்தாகப்பட்டது உயரம், செல்வாக்கு உயரம், புதிய ஏற்றத்தை பெறக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய பதவிகள் உங்களை தேடி வரும். குருவோடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் இடம் என்கின்ற தொழில் கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே தொழில் ரீதியாக குருவால் உங்களுக்கு யோகங்கள் ஏற்படும். மேலும் குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக 12ஆம் இடம் என்கின்ற சிம்மத்தை பார்ப்பது சுபவிரயங்கள், மிக மிக நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அசுப விரயங்கள் இல்லாத வண்ணம் இருக்கும். இவையெல்லாம்
இந்த விகாரி தமிழ் புத்தாண்டிலே குருவால் நீங்கள் பெறப்போகின்ற அமைப்பாகும். அதற்கு பிறகென்று பார்க்கின்ற பொழுது ஒரு ராசியிலே 2.5 வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை பொறுத்தவரை ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அது அவருக்கு பிடித்த இடமான தனுசு என்பதன் அமைப்பிலும் முழு சுபரான குருவோடைய வீட்டில் அமர்வதும் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் குருவோடையும் சேர்க்கை பெறுவதும் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு யோகத்தையே கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆனால் சனியால் உடல்நலத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அசதி, கை கால் முட்டிகளே வலி, இவையெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. என்றாலும் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2020 அன்று சனியாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகின்றார். கன்னி ராசியை பொறுத்தவரை யோக கிரகங்கள் என்றால் முதன்மையான யோக கிரகம் சுக்கிர பகவான், அதற்கு பிறகு என்று பார்க்கின்ற பொழுது சனீஸ்வர பகவான். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். மற்ற ராசிகளுக்கு 5ஆம் இடத்தில் சனி இருப்பது சிறப்பில்லை என்றாலும் கன்னி ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்தில் சனி அமர்வதும் 2.5 ஆண்டுகள் நடைபெறக்கூடிய அந்த காலங்கள் உங்களுக்கு நல்ல விதமான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். எந்த ஒரு கிரகமும் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்கின்ற பொழுது அவை ஆட்சியாக அமைக்கின்ற சூழ்நிலையிலே நற்பலன்களைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும். இங்கு ஒரு அற்புதமான அமைப்பு இப்பொழுது ஏற்பட இருக்கின்றது. அதாவது குரு ஆட்சி, சனி ஆட்சி, இவை இரண்டும் ஆண்டுகோள்கள். மேலும் ராகு மற்றும் கேதுவும் குருவோடு தொடர்பை பெறுகின்றார்கள். கேதுவாகப்பட்டவர் குருவோடைய சேர்க்கை, ராகுவாகப்பட்ட குருவோடைய பார்வையை பெறுகின்ற இந்த அமைப்பிலே ஆண்டுகோள்களான சனி, ராகு, கேது மற்றும் குரு மிகவும் அற்புதமாக பலமாக இருப்பதனால் உங்களை பொறுத்தவரை இந்த விகாரி ஆண்டு பலவிதமான சிறப்புகளை பெறக்கூடிய ஆண்டாகவே அமையவிருக்கிறது. இவையெல்லாம் ஆண்டின் பிற்பகுதியிலே. இங்கு சனீஸ்வராகப்பட்டவர் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி முதல் ஆட்சியாக வருகின்ற பிறகு அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு வீசும். அவருடைய பார்வை 3, 7, 10 3ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அது குருவோடைய வீடு மீனம். அங்கு குருவோடைய வீட்டை பார்க்கின்ற சனியால் அந்த இடமும் பலம் பெறுகிறது. யோகாதிபதி அல்லவா, ஆகையால் அவை உங்களுக்கு நற்பலன்களைத்தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சனியுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். லாபஸ்தானத்தை பார்க்கின்ற சனி ஜனவரி மாதம் 24ஆம் தேதி முதல் உங்களுக்கு ஆண்டின் பிற்பகுதியிலே பலவிதமான லாபத்தை கொடுப்பார். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் ஏற்றங்களும் நல்ல திருப்திகரமான தனவரவும் அவற்றை சரியான ஒரு முதலீடு செய்யக்கூடிய யோக அமைப்பும் நீங்கள் பெறுகின்றீர்கள். சனியோடைய 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான துலாமை பார்க்கிறார். அது அவர் உச்சம் பெறுகின்ற வீடானது. சனி தான் வீட்டில் ஆட்சியாக இருந்து 10ஆம் பார்வையாக தன்னுடைய உச்ச வீட்டை பார்க்கின்ற இடம் உங்களுக்கு தனம், குடும்பம், வாக்கு, கல்விக்குரிய இடமாகும். அவையெல்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை மேன்மைப்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு சனீஸ்வரரால் உங்களுக்கு ஏற்படும். சனிக்கு மேலும் பலப்படுத்துவதற்கு காகபுஜண்டர் என்கின்ற சித்தரை வணங்குவதும், ஆஞ்சநேயரை வணங்குவதும், அனுமன் கவசத்தை தினந்தோறும் கேட்பதும் இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான வெற்றிகரமான யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமையும். இவ்வாறு சனியாகப்பட்டவர் இந்த விகாரி ஆண்டிலே உங்களுக்கு ஆண்டின் பிற்பகுதியிலே பல யோகங்களை செய்ய போகிறார். குரு கேது சேர்க்கை, சனி ஆட்சி, குரு ஆட்சி இவையெல்லாம் உங்களுக்கு எல்லா விதமான யோகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இங்கு உங்களுடைய ராசியை பொறுத்தவரை குறிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு மத்தியம வயதிலே ராகு தசை, குரு தசை அல்லது சனி தசை இவைத்தான் நடைபெறும். இவையெல்லாம் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசை. ராகுவாகப்பட்டவர் 18 வருடம், குருவாகப்பட்டவர் 16 வருடம், சனியாகப்பட்டவர் 19 வருடம். இவர்கள் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் அடிப்படையிலே சிறப்பாக இருந்துவிட்டால் இந்த திசையிலே ராகு தசையும் சரி, சனி தசையும் சரி உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய அமைப்பு. குருவாகப்பட்டவர் லக்னத்தின் ரீதியாக அவர் யோக கிரகமாக அமர்ந்து விட்டால் அல்லது ராசிக்கும் லக்னத்திற்கும் ஜனன ஜாதகத்திலே கோணத்தில் அமர்ந்திருந்தால் அல்லது நட்பு வீட்டிலே அமர்ந்திருந்தால் இத்தகைய 3 திசையிலும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். கோச்சார ரீதியாக எத்தகைய கெடுபலன் வந்தாலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லாத வண்ணம் இருக்கும். ஆண்டுக்கோளிலே ராகு மற்றும் கேது என்று பார்க்கின்ற பொழுது குருவுக்கு மட்டும் கட்டுப்படுவார் ராகு. எனவே ராகு 10ஆம் இடத்தில் இருந்து நவம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் குருவுடைய பார்வை பெறுவது சிறப்பான ஒரு யோக நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். குருவோட சேர்க்கையோ அல்லது குருவுடைய பார்வையை ராகு பட்டுவிட்டால் அவரை போல் கொடுப்பார் இல்லை. எனவே ராகுவை குரு பார்ப்பதும், ஆட்சியாக இருந்து குரு பார்ப்பதும், குருவும் கேதுவும் சேர்க்கை பெறுவதும் உங்களுக்கு பல்வேறு விதமான தொழில் வெற்றி, வியாபார வெற்றி, உத்தியோக வெற்றி கிடைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அரசியலில் இருப்பவர்களுக்கு மிக உயர்ந்த பதவி கிடைக்கும். ஞானத்தின் அடிப்படையில் இறை வழிபாட்டின் மூலையில் நீங்கள் உங்களையே பலப்படுத்திக் கொள்வீர்கள்.
தெளிவான சிந்தனைகள் இருக்கும், தவறான பாதையில் செல்ல மாட்டீர்கள், தவறான சிந்தனைகள் இருக்காது. எடுத்தேன் கவுழ்த்தேன் என்று செயல்படாத வண்ணமாக குரு கேது ராகு இவர்களெல்லாம் உங்களுக்கு யோகத்தை நவம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் கொடுக்கவிருக்கிறார்கள். அது வரைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது கூட ராகுவாகப்பட்டவர் இந்த விகாரி ஆண்டில் ராகு கேது பயிற்சி இல்லை. அவ்வாறு இருக்கின்ற சூழ்நிலையிலே ராகுவாகப்பட்டவர் மிதுனத்தில் உங்களுடைய ராசியாதிபதியான புதனுடைய மற்றொரு வீட்டில் இருக்கிறார். கேதுவாகப்பட்டவர் குருவோடைய வீட்டிலிருந்து சனியோடு சேர்க்கப் பெறுகின்ற இந்த அமைப்பு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி கேதுவாகப்பட்ட குருவோடு சேர்க்கப்படுகின்ற மற்றொரு அமைப்பும் உங்களுக்கு ராகு மற்றும் கேதுவால் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டிலே பல்வேறு விதமான யோகங்களும் மேன்மைகளும் வெற்றிகளும் கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு யோக கிரகமான சுக்கிரன் மிக பலமாக வருவார். அதாவது கோச்சார ரீதியாக சுக்கிரன் 6, 18 போன்ற இடங்களில் இருக்கும்போது தான் சில நற்பலன்கள் கொடுக்காத வண்ணம் இருக்கும். ஆனால் மற்ற இடங்களில் இருக்கும்போது தான் யோகமே. எனவே இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரை பல்வேறு விதமான நன்மைகளையும் யோகங்களையும் பெறக்கூடிய நிலையில் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையிலே தற்பொழுது எத்தகைய தசாபுத்திகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ராகு தசையிலேயோ அல்லது குரு தசையிலேயோ அல்லது சனி தசையிலேயோ சுக்கிர புத்தி புதன் புத்தி நடந்தால் மிக மிக யோகங்கள் எல்லாம் இந்த தமிழ் புத்தாண்டிலே நீங்கள் பெறுவீர்கள். மேலும் குறிப்பாக சூரிய புத்தி உங்களுக்கு நடந்து கொண்டிருந்தால், சூரிய தசையாகப்பட்டது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும் ஆரம்ப தசையாகும், மற்றவர்கள் சூரிய தசையை சந்திக்க மாட்டீர்கள். உத்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் உள்ளடக்கியதே கன்னிராசி. உத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 4 பாதமும், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதமுமே கன்னிராசி உள்ளடக்கிய நட்சத்திரங்கள். எனவே சூரிய தசை உங்களுக்கு வயதிலே வராது. சுத்திரத்தில் பிறந்தால் கூட 2 வருடங்கள் 3 வருடங்கள் முடிந்துவிடும். அப்படி இருக்கின்ற பொழுது சூரிய புத்தி நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவையில் சனி தசையில் சூரிய புத்தி நடந்திருந்தாலோ ராகு தசையில் சூரிய புத்தி நடந்தாலும் நீங்கள் நிச்சயமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த விகாரி தமிழ் புத்தாண்டிலே ராசியின் அடிப்படையிலே கன்னிராசி அன்பர்களுக்கு கோச்சார ரீதியாக சில ஏற்றங்கள் சில இறக்கங்கள் இருந்தாலும் அவையெல்லாம் எதிர்கொள்கின்ற ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று சாதனைகள் புரிகின்ற வண்ணமாகவே இந்த விகாரி தமிழ் புத்தாண்டாகப்பட்டது உங்களுக்கு அமையும் என்று கூறி, நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டிலே உங்களுக்கு எல்லா விதமான யோகத்தையும் மேன்மையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.